ஒரு அழகான காடில் மயில் குட்டி மின்னி இருந்தாள். மின்னி நிறைய நிறங்களுடன் இருந்தாலும் அவளுக்கு ஒரு குறை. அவள் எதையும் சீக்கிரம் செய்ய பார்க்கும், சற்று கோபமும் பொறுமையில்லாதவள் ஆக இருந்தால். ஒரு நாள் மின்னி காடு பாதையில் நடந்து செல்லும்போது தரையில் பளிச் பளிச்சென்று ஒளியும் பொன்மணி ஒன்று கிடந்தது. அதை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டாள். அப்போது சிறிது நேரம் கழித்து அவள் நண்பன் குட்டி அணில் சுட்டி ஓடி வந்து அழுதான். அப்போது ஏன் சுட்டி அழுகிறாய் என்று மின்னி கேட்டாள். என் அதிர்ஷ்டமணி தொலைந்து விட்டது மின்னி, அது எனக்கு அம்மா கொடுத்தது என்று சொன்னால். சுட்டி என்ற அணில் மின்னிக்கு ஒரு சின்ன யோசனை. இந்த அழகான பொன்மணி நான் வைத்துக்கிட்டால் எவ்வளவு செம்மாக இருக்கும் என்று யோசித்தாள். ஆனா அவள் அதே நேரத்தில் அம்மா சொன்ன வார்த்தையை நினைத்தாள். நேர்மைதான் எல்லா நிறங்களிலும் மிக அழகான நிறம். நாம் எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டுமென்று அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. எதிலிருந்து சொன்னால் மின்னி உடனே மணியை சுட்டிக்கு கொடுத்தாள். சுட்டி மகிழ்ச்சியில் துள்ளி விழுந்து சொன்னான், நீதான் எனக்கு உயிரினும் மேலான மிக நல்ல தோழி. மின்னியின் இதயம் நிறைய நிறங்களால் இன்னும் அழகானது போல தெரிந்தது. அடுத்த நாள் காட்டுப்பள்ளி ஓவிய போட்டி. மின்னி உற்சாகமாக ஓவியம் வரைவதற்கு அமர்ந்தாள். ஆனால் முதல் சுற்றில் ஊசி பென்சில் உடைந்தது. இரண்டாவது சுற்றில் நிறங்கள் கொட்டிவிட்டது. மின்னி கோபத்தில் எழுந்து இது எல்லாம் வேண்டாம் என்று விட்டு போக நினைத்தாள். அப்போ பெரிய ஆமை ஆசிரியர் மெதுவாக வந்து சொன்னார், மின்னி, எல்லாம் சுலபமாக ஆகிவிட்டால் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்காது. கடினமாக முயற்சி செய்வதே அழகான ஓவியத்துக்கு காரணம் என்று சொன்னார். மின்னி ஆழமா மூச்சு விட்டாள். மீண்டும் மீண்டும் முயன்று நிதானமாக நிறம் பூசி இறுதியில் ஒரு அருமையான வானவில் ஓவியம் உருவாக்கினாள். அவளுக்கே நம்ப முடியவில்லை. அவள் முதன்மை பரிசு பெற்றாள். அத்தியாயம் 3. மதிப்புணர்வு. காட்டில் உள்ள எல்லா குட்டி விலங்குகளும் மின்னியை பாராட்டினார்கள். ஆனா மின்னி நிமிர்ந்து சொல்லவில்லை. அவள் சிரித்தபடி சொன்னாள், என்னை அழகாக்குவது என் நிறங்கள் இல்லை, நான் கற்ற நல்ல குணங்கள்தான். அவள் சுட்டிக்கு, ஆமை ஆசிரியருக்கு நன்றி சொன்னாள். அந்த நாளிலிருந்து மின்னி காட்டு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. கதையின் முக்கிய போதனைகள். நேர்மை, உண்மையாக நடந்து கொள்வது எப்போதும் சரியானது. பொறுமை, எளிதில் விட்டுவிடாமல் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். மதிப்புணர்வு, நமக்கு உதவுகிறவர்களை மதிக்க வேண்டும். வேணும்